ஒரு பெரிய புத்தர் சிலை ஒரு மர்மமான தீவில உயர்ந்து நிற்கிறது. அதே நேரத்தில் 10 பேர் கடலின் மிக ஆபத்தான ரகசியத்தை எதிர்கொள்ள போகிறார்கள். இந்த தொலைதூர தீவில் ஒரு பெரிய புத்தரின் கண்காணிப்பில் ஒரு செழிப்பான சமூகம் இந்த இடத்தை தங்கள் வீடாக கருதுகிறது. அந்த சிலை ஒரு அமைதியான காவலனாக நிற்கிறது. ஒரு புறம் முடிவில்லாமல் பறந்து விரிந்திருக்கும் பரந்த கடலை கவனிக்குது. ஆனால் ஒரு நாள் 10 தைரியமான ஆத்மாக்கள் கப்பல் மூலம் அந்த கடலுக்குள் நுழைய முடிவு செய்கிறார்கள். அங்கே அவர்களை எதிர்கொள்வது எல்லாவற்றையும் மாத்துகிறது. கடலில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்படுது. அவர்கள் ஒருபோதும் நினைச்சு பார்க்காத வழிகளில் உயிர் வாழ போராட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். அவர் இறுதியா கரைக்கு திரும்பியதும் இந்த உயிர் பிழைத்தவர்கள் சும்மா இருந்து விடவில்லை. மாறா அவர்கள் தீவின் உயரமான மரங்களை நோக்கி சென்று உறுதியுடனும் திறமையுடனும் வெட்டுறார்கள். அவர்கள் செரோன் வீடுகளை கட்டுகிறார்கள். தங்களை காப்பாற்றிய அதே நிலத்தில் இருந்து தங்குமிடத்தை உருவாக்குறார்கள். இது உயிர் பிழைப்பதை பற்றிய கடல மக்கள் எப்படி தங்களை தகவமைத்துக் கொள்கிறார்கள், மீண்டும் கட்டி எழுப்புகிறார்கள், எதிர்பாராத இடங்களில் வலிமையை கண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றியது. சில சமயங்களில் நாம் புதிதாக தொடங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் போது மிகப்பெரிய சாக்சிங் தொடங்குகின்றன.